மோகினியுடைய வாழ்க்கையில முதல் காதல் எப்போ? ஐ வாஸ் 17 இயர்ஸ் ஓல்டு. பயங்கர ஆனா பிரச்சனை ஆயிடுச்சு. வீட்ல வந்து அம்மா, அப்பாலாம் ஒரே டென்ஷனு. பிகாஸ் அவங்க வேற ஜாதி, நாங்க வேற How ஜாதி. did you fall in love? சும்மா கண்டதும் காதல் தான். கண்ட காதல், கண்டதும் காதல். அது யோசிச்சு பார்க்காம, ஒத்து வருமா, வராதா, இது லாங் லாஸ்டிங்கா இருக்குமா, அப்படிலாம் நான் வந்து யோசிக்கவே இல்ல. அப்ப என்ன நல்லா ஞாபகம் இருக்கு, நான் மாலை போட்டிருந்தேன். பயங்கர ஸ்பிரிச்சுவல் பர்சன் நான் அப்ப ஹிந்துவிசம்ல. விரதம். இது நடுவுல காதல். இது நடுவுல காதல். அது என்ன விரதம்னும் தெரியல, என்ன காதல்னும் தெரியல எனக்கு. சோ அப்போ வந்து ஐ ஃபர்ம்லி பிலீவ்ட் ஏதோ கடவுள் தான் வந்து நேர கொண்டு வந்து அவங்கள காமிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி. என்னோட 4 வயசு பெரியவங்க. பேரே கூப்பிட மாட்டேன். அந்த அளவெல்லாம் அப்பயே வந்து ஃபீல் பண்ணி, ஆனா நாங்க பேசிக்கவே மாட்டோம். ஃபோன் எல்லாம் பண்ணவே மாட்டோம். நாங்க வந்து ஒரு 2 இயர்ஸ் லவ் பண்ணோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எத்தனை வாட்டி நேர பார்த்திருப்போம்னா, ஒரு 6, 7 வாட்டி பார்த்திருப்போம். அவ்வளவுதான். ஒரு தெய்வீக காதலா இருந்தது அது. ஆமா. ஸோ நிறைய என் வீட்ல நான் சொல்லி பார்த்தேன். அவங்க வீட்ல அவங்க சொல்லி பார்த்தாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கும் என்ன பிடிக்கல. எங்க அப்பா அம்மாவுக்கு அவங்கள பிடிக்கல. ஸோ ஃபைனலி வி மேட் அ வெரி மெச்சூர்ட் டெசிஷன். தட் இல்ல, அப்பா அம்மாவுடைய மனசை நோகடிச்சிட்டு கல்யாணம் பண்றது வந்து சரியா வராது. ஸோ இது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பேசிட்டு we just split our ways. ஸோ ரொம்ப மெச்சோர்டாகவும் இருந்தது. பட் அன்னைக்கே நான் டிசைட் பண்ணேன், இனிமேலாம் வந்து இட்ஸ் ஒன்லி த கண்ட்ரோல் ஷுட் பி ஹியர். நம்ம இமோஷன்ஸ் போகிற இடத்துக்கெல்லாம் போனால் ப்ராபப்ளி ஒரு 10 பேரை லவ் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் லவ் கிடையாது. ஒரு வாட்டி ஒருத்தங்களை பிடிச்சிருந்தது, அம்மா அப்பா கிட்ட போய் சொன்னோம், அவங்க வந்து கேட்கல. இனிமேல் இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நானாக ஒரு டெசிஷனுக்கு வந்தேன். நடக்கலை. அண்ட் ஐ காட் மேரிட் டு பரத். அம்மா அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் 2 பேரும் நினச்சதுனாலேயே அது வந்து we did not proceed.